ஹாய், இந்த ஃபார்முலா எப்படின்னா எஸ் ஆஃப் என் ஃபார்முலா ஜிபியில் வந்து ஏனா வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் வரும். ஆர்னு என்னென்னா ரேஷியோ, எண்ணுன்னா என்னென்னா மொத்தம் எத்தனை டேர்ம் வருதோ அந்த எண்ணு சொல்லுவோம். மைனஸ் ஒன்று வந்து ஃபார்முலா படி போட்டிருக்கோம். இப்போ என்னென்னா இங்கே ஆன்சர் நமக்கு அந்த ஸ்டெப் என்னென்னா 5/n வெளியே காமன் எடுத்து வச்சுருக்கோம். 10 தான் ஃபஸ்ட்டு டேர்ம். இதில் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்குதுன்னா செகண்ட் டேர்மையும் ஃபஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். 100/10 டிவைட் பண்ணிங்கன்னா 10 ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் டிவைட் பண்ணால் 1000 / 100 டிவைட் பண்ணால் 10 கிடைக்கும். அப்போ இதுதான் காமன் ரேஷியோ. R = 10. இதுதான் இப்போ நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு டேர்ம் நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்போது அடுத்து என்னன்னு நமக்கு தெரியாது, அதனால் அப்படியே வச்சுருக்கோம். வந்து நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. மொத்தம் எத்தனை நம்பர் இதில் போய்கிட்டே இருக்குது, இன்ஃபினிட்டி. அதனால் நமக்கு எவ்வளோ போகுதுன்னு தெரியாது. அப்போ நம்ம அதை அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ எப்படி இதை போடணுன்னா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈக்குவல் டு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 10 கண்டுபிடிச்சோமோ அது போட்டுட்டு ஆர் என்ன 10னா எண்ணுக்கு எண்ணு போட்டுருவோம். -1 ஃபார்முலா படி பை இங்கே என்ன போடுவோம் 10 ரேஷியோ 10 -1னா -1. இங்கே வெளியே என்ன பண்ணால் 5/9 போடணும். ஏன்னா நம்ம காமன் அப்படியே எடுத்தோம் இல்லை வெளியே, அது அப்படியே வெளியே போட்டுக்கிட்டே தான் வரணும். இங்கே -n போடணும். ஏன்னா அங்கே என்ன கொடுத்துருக்கோன்னா இதை சேர்த்து தான் நமக்கு என்னென்னா இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த வேல்யூவில் இதை மைனஸ் பண்ணால் தான் நமக்கு ஒரிஜினல் எவ்வளோன்னு தெரியும். டோட்டல் இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம டோட்டல் பண்ணியிருக்கோம். அப்போ இதை மைனஸ் பண்ணால் தான் ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோன்னு தெரியும். அதனால தான் இது நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். இப்போ மைனஸ் பண்ணோன்னு வைங்களேன், இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற மைனஸ் பண்ணிக்கிறோம். 5/9 10 அப்படியே இருக்கும். 10/n -1 பை இங்கே என்ன வரும்னா 10 - 1 9 -n இது அப்படியே இருக்கும். இப்போ உள்ளே வந்து 5/9க்குள்ள இது உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ என்னன்னா 50 இங்கே உள்ள என்ன 10/n -1 இது அப்படியே இருக்குது. இதுக்கு மட்டும் சேஞ்சே ஆகாது எதுவுமே. 9981 மைனஸ் இந்த எண் இருக்குது தனியாக. இதுக்கு வந்து எதுவுமே இல்லைனா மல்டிப்ளை 1க்கு கீழே டிவைடில் 1க்குன்னு அர்த்தம். அப்புறம் என்ன பண்ணால் 5n/9 அவ்வளோதான் இந்த சம்மு. தேங்க்யூ.